சர்வலோகத்தின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய இதய நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் நீண்ட நாட்களாக என்னோடு பேசிக்கொண்டே வருகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்ப வேண்டும், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்ப வேண்டும் என்று சமீப காலமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரத்திலும் நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது என்று அப்போஸ்தலர் 15-17 ஆண்டவர் திரும்ப திரும்ப என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். விழுந்து போன தாவீதின் கூடாரம், தாவீது பாடிக்கொண்டே இருப்பார், பாடல் எழுதிக்கொண்டே இருப்பார். அந்த பாடல்களை ஜனங்கள் ராகம் அமைத்து பல நாட்களாய் பாடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த பாடல்கள் எழும்பின நகரம் தாவீது நகரமாய் மாறிவிட்டதாக வேதம் சொல்கிறது. எனக்கு பாடல் எழுதும் கிருபையும் இல்லை, ராகமும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்தே இருக்கிறீர்கள். என்றாலும் தேவன் அந்த கிருபையை எனக்கு தந்ததினால் ராகத்தை அமைத்து அவருடைய வசனங்களையே பாடலாக பாடிக்கொண்டு வருகிறேன். இந்த பாடல்களையும் நீங்கள் பாடும்போது ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்வேன் என்று ஆண்டவர் ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். புறஜாதிகளையும் நான் சேர்க்க வேண்டும், அதனால் நீங்கள் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து இந்த ஜெப பாடல்களை ராகம் அமைத்து வெளியிடுகிறோம். இதை திரும்ப திரும்ப பாடி தேவன் நமக்காக எழுந்தருள, நம்ம நகரத்தை அவர் ராஜ்யமாய் மாற்றிக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.